அந்த பையனுடைய வக்ரம், அந்த மாமனாருடைய வக்ரம், இந்த அந்த குடும்பத்துடைய வக்ரம் குறிப்பா அந்த கவினுங்கிற கவினு பேரை பாரு, கவினு கயவன்னு பேர் வச்சிருக்கணும். அந்த அவனோட வக்ரம் ஒரு பாலியல் வன்முறை, மன ரீதியான கொடுமை, கொடுங்கோல் குற்றம், நிர்பயாவுக்கு நிகரான கொடுங்கோல் குற்றம். ரிதன்யாவோட தற்கொலைக்கு தூண்டிய குற்றம் அது கொடுங்கோல் குற்றம். உண்மையா சொல்றதுன்னா அந்த பொண்ணு அவனை பெட்ரூம்ல வச்சு அறுத்து தலையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தா கூட தற்காப்புக்காக போயிருக்காங்கன்னு சொல்லி குறைந்தபட்ச நம்ம தண்டனை தான் கிடைச்சிருக்கும். என்ன இப்படி ரேபிஸ்டுங்க அவன். அது ரேபிஸ்ட் மட்டும் இல்ல, அவன் ஒரு செக்ஷுவல் அட்டாக்கர், அசால்டர், பர்வர்ட். அப்படிதான் நமக்கு தெரியுது. இதுக்கான ஆதாரத்தை அவங்க இதுக்கான பதில அவங்கதான் சொல்லணும். நமக்கு இப்போ அந்த பொண்ணுடைய வார்த்தையில இருந்து அதை தான் நம்ம முடிவு பண்ண வேண்டி இருக்கு. அவன் அப்படி ஒரு நிர்பயா அளவுக்கு மோசமான, நிர்பயாவுடைய பாலியல் வன்முறையாளர்கள் அளவுக்கு இவன் ஒரு வக்கரம் பிடிச்சவன்னா, இன்னொரு பக்கம் அவரை அந்த ரிதன்யாவை பெத்தவங்க செய்தது, குறிப்பாக தந்தை செய்தது ஆணவ கொலைக்கு நிகரான ஒரு குற்றம். ஏன்னா குடும்பமானம் போயிடுதுன்னு சொல்லி வேற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் ஆணவ கொலை நடக்குது இல்ல, அத போல இவர் குடும்பமானம் போயிடுதுன்னு பொண்ணை மேலுலகத்துக்கு அமைச்சு அவருக்கு பொறுப்பு இருக்கு. அவருக்கு அதுல பொறுப்பு இருக்கு. இப்ப ஒருவனுக்கு ஒருத்தின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பவே அவரோட மனநிலை உங்களுக்கு தெரியலையா?